பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி. அது இன்றைக்கும் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. உடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள, உடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க, உடைய வார்த்தையினுடைய சத்துவங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி வாழ கர்த்தர் வழி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிப்பது நம் சபையினுடைய வழக்கமாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை அந்த அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன். காட்ஸ் வெசல் ஸ்டெட்ஃபாஸ்ட் அண்ட் அன்வேவரிங். தேவனுடைய பாத்திரம் அசைவில்லாதபடிக்கு, குழப்பம் இல்லாதபடிக்கு நேர்த்தியாய் ஓட வேண்டும் அல்லது வாழ வேண்டும் என்பதாக பேசப்படுகிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாத்திரமாக இருக்கிறோம். தங்கு தடையின்றி, குழப்பமின்றி, அவிசுவாசமின்றி நாம் ஓட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எப்படி ஓட வேண்டும்? நாம் மாமிசத்தில் இருந்தாலும் மாமிசத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம் ஆவியின்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இந்த அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் நாம் ஆவியின்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு சொல்லித்தர போகிறார். இந்த 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இதை இப்படியாய் சொல்கிறது: நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் இல்லை. ஆமாம், நமக்கு மாம்சத்துக்குரிய யுத்தம் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த யுத்தத்தின் மத்தியிலே நம்மை ஆவியின்படியாய் நடக்கக்கூடிய கிருபை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை ஆவியின்படி நம்மை நடக்கக்கூடிய கிருபையை நமக்கு கற்று தருவாராக. ஷலோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு மாம்ச சிந்தையின்படி எப்படி நடக்கிறோம், ஆவின் சிந்தையின்படி எப்படி போர் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். இஃப் வி ஆர் த வெசல்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பாத்திரங்களாய் நாம் இருக்கிறபடியால், நாம் தேவனுடைய பாத்திரங்களாய் இருந்தால் நாம் ஆவியின்படி நடத்தப்படுவோம். இதில் பவுல் அப்போஸ்தலன் இந்த ஆவிக்குரிய காரியங்கள் நம்மை நடக்க வேண்டும் என்றால் நம்மிலே எளிமை இருக்க வேண்டும் என்பதாக சொல்வார். நம்ம ஜீசஸ் கிறிஸ்டோட டீச்சிங் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை படித்தோம் என்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஸோ நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். God wants us to be meek in the spirit. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸான சப்ஜெக்ட் போல் இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. திருச்சபையே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். பாருங்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3 இயேசு சொல்லுகிறார். ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கணுமா? கொஞ்சம் எக்ஸாம்பிள் புரிஞ்சுங்க. ஒரு பெரிய வாட்டஞ்சாட்டமான உடம்பு கூட இன்னொருத்தர் சண்டை போடணுன்னா அவரும் எப்படி இருக்கணும்? வாட்டஞ்சாட்டமாக இருக்கணும் இல்லையா? அந்த உடம்பு வெயிட்டு, ஹைட்டு, கை, கால் அதை பார்த்தே சொல்லும், இவர் அவரை தூக்கி வீசி எறிஞ்சிருவார். ஆனால் ஸ்பிரிச்சுவலில் அப்படி கிடையாது. வாட்டஞ்சாட்டமான சாத்தான் வரும்போது ஆவியில் எளிமையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஆவியில் எளிமையாக இருந்தால் பரலோகம் நமக்கு சப்போர்ட் வருது. ஆமென். சாத்தான் ஆவியில் வாட்டஞ்சாட்டமாக இருக்கிறான் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அதனால தான் எல்லாரையும் பாவத்தில் தள்ளுறான், அட்ராக்ட் பண்ணுறான், பாவத்தில் தள்ளுறான், அழிக்கிறான், கெடுக்கிறான், சாகடிக்கிறான். திருடனாய் மாறிவிட்டான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நீங்களும் நானும் அவன் கூட ஆவியில் போய் நின்று போராட வேண்டும் என்றால் ஜீசஸ் கிறிஸ்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், நீ எளிமையாக மாறிடு. ஆமென். எளிமையா, எந்த அளவுக்கு எளிமை? வாட்டஞ்சாட்டமான ஆள் கூட இந்த காற்று முன்னாடி சண்டை போட முடியாது. காற்று எப்படி இருக்கு? இப்போ த ஏர் அடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவனை காற்றை அடிக்க முடியாது. எந்த அளவுக்கு எளிமை வருகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு வல்லமை கிடைக்கும் என்பதை பற்றி சொல்ல போகிறேன். வார்ஃபேர் இருக்கிறது, யுத்தம் இருக்கிறது. சரீர பிரகாரமான யுத்தம் அல்ல. உங்களுக்கும் சாத்தானுக்கும் கை சண்டை இல்லை, கால் சண்டை இல்லை, ஆர்ம் ரெஸ்லிங் அல்ல, ஃபிசிக்கல் பாடி ரெஸ்லிங் அல்ல மகனே. திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்லிங்.
இதை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு இன்றைக்கு கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. அதிகாரத்தோடு நமக்கு இந்த ரெஸ்லிங்கை, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நமக்கு பவுல் அப்போஸ்தலன் கற்றுத்தரப்போகிறார். இதிலே முதல் 2 வசனங்களை படித்தோம் என்றால் தாழ்மையை பற்றி பேசப் போகிறார். தாழ்மையாய் கொரிந்து சபைக்கு சொல்லித்தரப்போகிறார். 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி சொல்ல போகிறார். அது நம்முடைய ஆவிக்குரிய ஆயுதங்களை பற்றி சொல்லித்தரப்போகிறார் எப்படி என்று. 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தை, நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பற்றி சொல்லித்தரப்போகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருக்குள் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லித்தர போகிறார். தாழ்மையான ஒரு போல்ட்னஸ் அவசியம் அப்படின்னு சொல்லித்தரப்போகிறார். எப்படிங்க? பெருமையாக இருக்கிறவங்க தானே போல்டாக இருப்பாங்க? இல்லை பிரதர் சிஸ்டர், அவங்க விழுந்துருவாங்க. தாழ்மையாக இருக்கிறவங்க தான் போல்டாக இருக்கணும். We should have humility, we should have boldness. தாழ்மையாக, ரிலாக்ஸ்டாக, கூலாக, போல்டாக இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மையாக, போல்டாக இருக்கணும். உங்கள் எல்லாம் நிறைய பேர் கிறிஸ்துக்கிட்ட வந்த பிறகு தாழ்மையை கற்றுக்கிட்டீங்க, அவ்வளோதான். we are not floor mat. உடனே நம்ம ஃப்ளோர் மேட் ஆகிட்டோம். இல்லை, இந்த சிஸ்டர் தாழ்மையாக இருப்பாங்க, ஆனால் போல்டாக இருப்பாங்க. இந்த பிரதர் தாழ்மையாக இருப்பார், ஆனால் போல்டாக இருப்பார். திஸ் இஸ் ஜென்டில்னஸ். யூ நீட் டு யூஸ் காட்ஸ் அத்தாரிட்டி வித் ஜென்டில்னஸ். மென்மையாக கர்த்தர் நம்ம கொடுத்த அதிகாரத்தை கொடுக்க போகிறோம். சாத்தானுடைய எல்லா ஆயுதங்களையும் மேற்கொள்வோம். விசுவாசோட சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் சாத்தானுடைய எல்லா ஆயுதங்களையும் மேற்கொள்வோம். ஏனென்றால் அதிகாரம் எங்களுக்கு கர்த்தரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. we are God centered people. எப்போ எந்த சூழ்நிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நம்ம அங்கே இருக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு வேலை பண்ணுறேன், இந்த வேலையில் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா, என் ஆண்டவருடைய பேர் வருதா? அதனால தான் நம்ம உடனே முட்டி போடுறோம். 4 பேர் பார்க்குறாங்கன்னா இவங்க ஒரு முட்டி போடுறாங்க, ஓ ப்ரே பண்ணுறாங்க, அவங்க கர்த்தர் தான் பெருசு. கவனிங்க, பாட்டு பாடுறாங்க, நிறைய பேர் கை தட்ட மாட்டாங்க. நம்ம நல்லா கை தட்டுறோம். என்ன அர்த்தம்? நான் பெரியவன் அல்ல, என் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான எக்ஸ்ப்ளனேஷனை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு இன்றைக்கு கற்று தரப்போகிறார். ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ் ஆர் தேர். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ யூஸ் ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ். ஆவிக்குரிய ஆயுதங்களை உபயோகப்படுத்து, மாம்ச ரீதியான ஆயுதங்கள் அல்ல. ஆமென். ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்கிறது. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு, அவைகளை நீ மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள்னா ஆண்டவர் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே விரோதமாய் செயல்படுகிற ஒவ்வொன்றும் ஸ்ட்ராங் ஹோல்ட். ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வருது, அப்படின்னு ஒரு செயல் வருது, அப்படின்னு ஒரு நடத்தை வருகிறது என்றால் அது யார் செய்கிறது? வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். உடனே நீங்களும் நானும் போய் யார் அப்படி சொன்னான்னு கேட்பதற்காக இல்லை, நீங்கள் முட்டி போட்டால் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அங்கே உடையும், நமக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. டோன்ட் ஹேவ் அ ஃபால்ஸ் ஐடியா டு ரிபல் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் வித் யுவர் கார்னல் பவர். உங்கள் கையில் உள்ள இந்த மாம்ச ரீதியான பலத்தை வைத்துக்கொண்டு சாத்தானோட போராட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். யூ நீட் டு ஹேவ் டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமையில் மீது தான் நாம் சார்ந்தவர்களாக வேண்டும். ஹல்லேலூயா. நம் கடன் பிரச்சனையை யார் மாற்றி தருவார்? கர்த்தர். நம்ம சபைக்கு ஒரு லேண்ட் யார் தருவார்? கர்த்தர். உங்களுடைய மாதம் வருமானம் பத்தலே யார் நல்ல வருமானத்தை கூட்டி தருவார்? கர்த்தர். செய்ய போகிறது மாம்சத்தில் தான், ஆனால் நம்புறது ஆவிக்குரிய கிருபை. ஆமென். நாட் ஹியூமன் எபிலிட்டி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நினைவும் கேப்டிவ் பண்ண வேண்டும் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுற. நம்ம ஒவ்வொரு நினைவும் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கணும். இப்போ பயப்படுறோன்னு வைங்களேன், தெளிவாக புரிஞ்சுங்க. பயப்படுறவங்களாம் கவனிங்க. பயம் வந்து உங்களையும் கண்ட்ரோல் இல்லாமல் போய் ஆண்டவருடைய கண்ட்ரோல் விட்டு போய்டும் உங்கள் மனசு. அவ்வளோதான். நம்ம இறக்கணும். ஆமாம், என் கண்ட்ரோலை விட்டு நீ போகிற, என்னையும் மிஞ்சி நீ யோசிக்கிற, ஆனால் உனக்கு மேலே ஆண்டவர் இருக்கிற. அதனால் மனதே நீ இறங்கு, மனதே நீ அடங்கு, என் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கு. யூ நீட் டு பிகம் அ கேப்டிவ் ஃபார் காட். இதை வந்து தாட் கேப்டிவ்னு நான் சொல்கிறேன். தாட் கேப்டிவ்னா உங்கள் மனசு அடிமையாக இருக்க வேண்டும். யாருக்கு? கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. நம்ம மனசு அடிமை இல்லையா? இருக்குது. உங்கள் வீட்டுக்காரர் சண்டை போட்டாருன்னா அவ்வளோ மனசு அப்படியே டிஸ்டர்ப்டாக இருக்குது. சரிண்ணா இந்த மனசை சண்டை போட்டு போச்சே. உங்கள் பிள்ளைங்க ஒரு மாதிரி போயிட்டாங்கன்னா உங்களை முறைச்சிட்டு போனா, ஐயோ ஏன் பொண்ணு நம்ம மேலே கோச்சிட்டு போயிட்டா, சரி விடு, வந்தால் சாரி கேட்போம். தாட் கேப்டிவ். லாஸ்ட்டில் அதனால் பிரயோஜனம் இல்லை. நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம், என் நினைவுகள் கூட என் ஆண்டவருக்கு அடிமையாக்குகிறேன். ஹல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? இந்த தாட், இந்த நினைவுகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதென்றால் சாத்தானை ஈஸியாக மேற்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாகிவிடேன், உங்களோடு கூட என்றைக்கும் இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன். ஹல்லேலூயா.
பவுலையா பிரிசன்ல ஜெயிலில் இருக்கும்போது லெட்டர் எழுதியிருக்கார். எந்த நம்பிக்கையோடு எழுதுகிறார்? ஆமென். சரீரம் கைகள் கட்டப்பட்ட நிலையில் எழுதினார். எந்த நம்பிக்கையில் எழுதினார்? என் மகனே, உன் கைகள் கட்டப்படலாம், உன் கால்கள் கட்டப்படலாம், உன் நினைவுகள் கட்டப்படக்கூடாது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ ஆவியில் ஜெயிக்கலாம், நீ முழங்கால் படிட்டு ஜெபத்தில் ஜெயிக்கலாம், நீ ஜெபத்தில் எவைகளை கேட்பாயோ அவை நீ பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிக்க கூடாது உன்னை தடுக்க எந்த சக்தியாலும் கூடாது. நீ மனதில் ஜெபித்தாலும் நான் உனக்கு உதவி செய்ய வருகிறேன். ஹல்லேலூயா. So he is going to teach us the effectiveness of the divine power of God. இது உன்னத பலம். 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டமே அதுலேருந்து வருகிற பலன் அல்ல. குளுக்கோஸ் சேர்த்துக்கிட்டமே அதுலேருந்து வருகிற பலன் அல்ல. ஜூஸ் குடிச்சா வர பலன் அல்ல. இது உன்னத பலன். சொல்லுங்க பார்க்கலாம். இது உன்னத பலன். ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு கர்த்தர் எனக்கு உன்னத பலனை தருகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்க கர்த்தர் எனக்கு உன்னத பலனை தருகிறார். 2 பேர் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த பிஸ்னஸில் நான் ஜெயிக்கவே மாட்டேன் அப்படின்னு போகிறார். ஜெயிப்பாருன்றீங்க. ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஜெயிக்கவே மாட்டேன், இருந்தாலும் போராடுவேன் அப்படின்னு போகிறார். அவர் ஜெயிச்சிடுறார். ஜெயிக்கவே மாட்டேன்னு சொன்னவர் ஜெயிச்சதே கிடையாது. நான் போராடுறன்றவர் ஜெயிக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய வல்லம் அதுதான் சொல்லுது. யூ நீட் டு ப்ரிவைல், யூ நீட் டு ரெசல். இந்த சண்டே செர்மனி அதுதான். He wrestled with God and man and prevailed. தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டான். Hallelujah. This is the primary theme of Christianity. கிறிஸ்துவத்தினுடைய உண்மையான ஒரு சாராம்சமே இதுதான் மகனே. நீ போராடி மேற்கொள்வாய். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். You may have a physical weakness. உங்களுக்கு சரீரத்தில் இன்னைக்கு பலவீனத்தோட வந்திருக்கலாம், இன்னைக்கு வயிறு வலியோட வந்திருக்கலாம், இன்னைக்கு நைட் ஒழுங்கா தூங்காம தலை சுத்தலோட வந்திருக்கலாம், உங்க பாக்கெட்ல 10 பைசா காசு இல்லாம இருக்கலாம். நான் இன்றைக்கு அதை பற்றி பேசவில்லை. என் மகனே, நீ ஜெபிக்கும் போது வருகிற ஆவிக்குரிய வல்லமையை பற்றி பேசுகிறேன். அதுதான் சத்தியம், அதுதான் நீதி, அதுதான் விசுவாசம். இன்னைக்கு 3 திங்ஸை பற்றி ஸ்பெஷல் எம்பசிஸ் பவுல் அப்போஸ்தலன் தரப்போகிறார். என்னவா? சத்தியம், நீதி, விசுவாசம். நான் சத்தியத்தின் பாதையில் நடப்பேன். சாத்தான் சொல்கிறான், இன்றைக்கி சர்ச்சில் உட்காந்துருக்கிறதுக்கு அங்கே எங்கன்னா போனீங்கன்னா 4 கெட்டவங்க கூட போனீங்கன்னா கூட உன் பாக்கெட்டில் 1000 ரூபாய் வரும். இந்த கர்த்தர்னு வருகிறியே, நீங்கள் சொல்ல உங்கள் மனசை பார்த்து, நான் சத்தியத்தை தேர்வு செய்தேன். ஆமென். நான் நீதியை தேர்வு செய்தேன். உன் ஆண்டவரை நம்புறதுக்கு அந்த கெட்டவனை நம்பியிருக்கலாம், இந்த தீயவனை நம்பியிருக்கலாம், இவன் வழியில் போயிருக்கலாம். நீங்கள் சொல்லணும், நான் அவனையும் எவனையும் நம்ப மாட்டேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இது மனதில் உள்ள போராட்டம். The warfare is being taking place in our mind. This is a spiritual warfare. மனதிலே ஜெயித்தவன் எதையும் ஜெயிக்கிறான். If there is a will, there is a way ன்னு பெரியவங்க சொன்னாங்க. There is a will. அந்த வேர்டு மனசு பண்ணுங்க. உன் மனதில் இடம் இருந்தால் உனக்கு நிஜத்திலே வழி பிறக்கும் என்று சொன்னார். மனம் இருந்தால் தமிழில் சொல்லுவாங்க மார்க்கம் உண்டு. ஹல்லேலூயா. Divine weapons. He is going to talk something contrary to the carnal weapons. என் உடம்பு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வைங்க ஐயா, நிறைய ஊழியம் பண்ணுவேன். நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க. உங்கள் உடம்பு நல்லா இருந்தாலும் அதோட நல்லா இல்லைனாலும் அதோட நல்லா ஊழியம் பண்ணலாம் ஆவிக்குரிய பலத்தில். இன்னும் ஒரு டிகிரி படிச்சிருந்தேன்னு வைங்கய்யா, 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்க. இல்லை மகனே மகளே, அந்த டிகிரியே இல்லாமல் உங்களால் படிக்க முடியல, அதை அக்செப்ட் பண்ணிங்க, ப்ரே பண்ணுங்க, கர்த்தர் ஆவிக்குரிய பலனை தருவார். அந்த வருமானத்தை டோன்ட் ஃபால் இன்டு ஃபாலி. பொய் மாயை நோக்கி போகாதீங்கள். மாயை, உலகம் மாயை கொடுக்கிறது. டிசீட்ஃபுல். சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான். டிசீட்ஃபுல். இந்த பழத்தை சாப்பிடுகிற நாளில் நீ சாகவே சாவதில்லை, நீ தேவர்களைப் போல மாறுவாய் என்று பொய் சொன்னான். டிசீட்ஃபுல். அந்த சாத்தான் தான் இந்த லோகத்தினுடைய தலைவன், இந்த லோகத்தினுடைய அதிபதி என்றால் எத்தனை பொய்களை, எத்தனை பித்தலாட்டங்களை சாத்தான் இன்றைக்கு எடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஆவிக்குரிய வல்லமை தெரியுமா? ஜெகோவா ஜெயரா மை ப்ரொவைடர். ஏகோவா ஈரே என் தேவைகளை சந்திப்பீர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏகோவா ஈரே என் தேவைகள் யாவையும் என் ஆண்டவர் சந்திப்பார். மனதை கேப்டிவ்ல கொண்டு வரணும், ஆண்டவருக்கு அடிமையாக்கணும். மனசு அடிமையாக தாங்க இருக்கு. இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுப்பீங்களான்னு தெரில. எல்லாரும் மனசும் ஏதோ ஒன்று அடிமையாக இருக்கு. நான் போய் சொல்லியே வாழணும், அவ்வளோதான். நான் கடன் வாங்கி தான் வாழணும், அவ்வளோதான். இந்த ஆளுகையில் திட்டு வாங்கியே வாழணும். நான் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு தான் வாழணும். இந்த குடும்பத்தில் வாழ்க்கப்பட்ட வேற வழியில் வாழ்ந்தாகணும். இந்த வியாதி வந்துருச்சு வாழ்ந்தாகணும். அடிமைப்படுத்துது. நம்ம அதுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு அடிமையாக இருந்துட்டு போகலாம். நம்ம ஆண்டவர் நம்மை அடிமைப்படுது என்று சொல்லவில்லை. நீ கீழ்ப்படி, பீயிங் ஒபீடியன்ட். இந்த நினைவை ஆண்டவருக்கு நான் கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. We need to be obedient to Christ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனது, சொல்லுங்க, இந்த மனது, இந்த நினைவுகள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும். நம்ம மனசு
ஒன்றும் இல்லைங்க பிரதர் சிஸ்டர், உங்கள் கையில் கவனிங்க, யாரெல்லாம் காத்தாடி விட்டுருக்கீங்கன்னு தெரில. சரி, விட்டுருக்கீங்க. ஒரு காத்தாடி கொடுத்து விட சொன்னால் விடுவீங்க இல்லை? ஒரு 50 காத்தாடி கொடுத்துட்டாங்க ஒரே கையில். சரியாப்பா? எத்தனை வச்சுருக்கீங்க? 50. இது இப்படி போகுது, அது அப்படி போகுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். பறந்துடக்கூடாது, அறுத்துடக்கூடாது. எத்தனை காத்தாடியை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? முடியுமா? அது ரெண்டு நேரத்தையும் பண்ணுவோம், ஒன்றையும் உருப்படியாக பிடிக்காம 50ஐயும் அறுத்து விடுவோம். நம்ம தாட்ஸ் அப்படி தான். அது போகிற வேகத்துக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி போ, அப்படி போ, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. எவ்ரிதிங் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆன் அஸ். எல்லாவற்றையும் இழுத்து பிடித்து கிறிஸ்துவிடம் ஹேண்டில் பண்ணி இந்த மொத்த 50 காத்தாடியும் ஒரு பெரிய காத்தாடி கிறிஸ்து என்கிற காத்தாடி கூட கட்டி விட்டுறணும். அது எங்கே போதும் அந்த வழியில் நீ போ. பணம் எப்படி சம்பாதிப்ப? கிறிஸ்துவின் வழியில். ஆமென் சொல்லுங்க. நிம்மதி யார் வழியில் வரும்? இயேசுவின் வழியில். சண்டை வந்துருச்சு, யார் வழியில் ஆர்கியூ பண்ண போகிறோம்? கிறிஸ்துவின் வழியில். வாழ்க்கை யார் வழியில் வாழ போகிறோம்? கிறிஸ்துவின் வழியில். வாழ்க்கை துணை யார் வழியில் தேட போகிறோம்? சொல்லுங்க, கிறிஸ்துவின் வழியில். நிம்மதி யார் வழியில்? இயேசுவின் வழியில். ப்ரமோஷன் யார் வழியில்? இயேசுவின் வழியில். ஆரோக்கியம் யார் வழியில்? இயேசுவின் வழியில். திஸ் இஸ் pulling our mind, our heart to be obedient to Christ. கிறிஸ்துவுக்காக கீழ்ப்படிய வேண்டும் என்று we capture it. முதல் காத்தாடியை பிடிச்சோம், கிறிஸ்து என்கிற காத்தாடியோட கட்டணும். செகண்டை பிடிச்சோம், தேர்டை பிடிச்சோம், ஃபோர்த்து பிடிச்சோம், ஃபிஃப்த்து பிடிச்சோம். கிறிஸ்துவுடைய நினைவுகள் இட்டர்னல் நினைவுகள். ஜீசஸ் இந்த பூமியில் இருக்கும்போது மனதின் நிறைவை வாய் பேசுன்னு பைபிள் ஒரு வசனம் இருக்குது. மனசில் நகதான் தான் வாய் பேசும், வேறு எதுவும் ரொம்ப நேரம் பேசாது, வேறு ரொம்ப நேரம் பேசாது. கிறிஸ்துவனுடைய நினைவு நித்தியத்துக்கு சார்ந்ததாகவே இருந்தது. அவர் பேசும்போதெல்லாம் நமக்கு நல்லது தான் பேசினார். நம்ம வாழ்க்கையை பற்றி தான் பேசினார். நம்ம வருங்காலம் நல்லா இருக்கணும்னு பேசினார். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு பேசினார். நம்ம லாம் பரலோகம் போகணும்னு பேசினார். தெளிவாக சொன்னார். என் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு பேசினார். அப்பா அப்படின்னு சொன்னார். நீங்கள் தான் குழந்தைன்னா, இந்த குழந்தை ஸ்கூல் முடித்து அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும், தன் தகப்பன் தாய் வீட்டுக்கு போகணும். அதுபோல் தான் சொன்னார், நீங்கள் இந்த பூலோகத்தில் இருந்தாலும் இது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி, இதை முடிச்சுட்டு நீங்கள் அப்பா வீட்டுக்கு போக வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இதை எதையும் அங்கே கொண்டு போக முடியாது என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ இந்த மனசை கத்தருக்கென அடக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. இந்த சாப்டரில் இத்தனை காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். சரி, வாங்க நாம் இதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம். முதலாவதாக, பவுல் மாம்ச ரீதியாக நடக்கிறாரா? உங்களுக்கு முன்பதாக இருக்கும்போது படிக்கலாமா? பவுல் அப்போஸ்தலன் இதில் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இல்லையா, தூரத்தில் இருக்கும்போது எப்படி இருக்காரா? கண்டிப்பாக. பாருங்கள், சிலர் பார்த்தா ஸ்ட்ரிக்ட் வாதியார், எப்படிங்க? ஸ்ட்ரிக்ட். சிலர் பார்த்தா என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலர்கள் அப்படி கிடையாது. அவங்க எப்போ ஸ்ட்ரிக்டாகி நம்மளை திட்டுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவர் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணுறாரு? ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார். அதான், நான் உங்கள் முன்பாக இருக்கும்போது தாழ்மையாக இருந்தேன். உடனே நினச்சிக்கிட்டாங்க பவுல் ஐயா என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டார். ஆனால் தூரத்தில் போகும்போது எப்படி இருக்காரு? கண்டிப்பாக இருக்கார். அவர் போடுற ரூல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. லேட்டாக வந்து அவர் தான் முதல்ல திட்டுறார். இவர் ஸ்ட்ரிக்டான ஆள் இல்லைன்னு பார்த்தா எப்படி பண்ணுறாரு? மிஸ்டேக் பண்ணால் கண்டுபிடிக்கிறார். அதனால் நான் மாம்சத்தில் நடக்கிறவன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். எஸ், த ஃப்ளஷ் நீட்ஸ் டிசிப்ளின். சரீரத்துக்கு என்ன வேணும்? டிசிப்ளின் வேணும். ஆவிக்கு கிரேஸ் கொடுக்குறார். பொழைச்சிப்போ. ஹல்லேலூயா. ரைட். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஹீ இஸ் டேக்கிங் த அப்போஸ்டலிக் அத்தாரிட்டி. நான் அன்பாகவும் இருப்பேன், கண்டிப்பாகவும் இருப்பேன். அன்பும் கண்டிப்பும் எனக்கு 2 கண்கள். இந்த கண்ணில் பார்த்தேன்னா கண்டிப்பாக இருப்பேன், இந்த கண்ணில் பார்த்தேன்னா அப்படி இருப்பேன், கிரேஸாக அன்பாக இருப்பேன் என்பதை சொல்கிறார். அதனால் நான் மாம்சத்தின்படி நடக்கிறவன் என்று நினைக்க வேண்டாம். நம்ம ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸை நம்ம எப்போதும் உலகத்து லீடர்ஸோட கம்பேர் பண்ணுவோம். உலகத்து லீடர்ஸ் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, கெட்டுப்போ அப்படின்வாங்க. ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் வந்து கெட்டுப்போகக்கூடாதபடி எல்லா ஸ்டெப்பும் எடுப்பாங்க, டக்குன்னு கண்டிப்பாகவும் இருப்பாங்க. நமக்கே குழப்பமாக இருக்கும், இவங்க என்ன தாண்டா சொல்லுகிறார்கள். அதை தான் இந்த ஊழியன் இங்கே பேசுகிறான். இப்போ ஒரு 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 எக்ஸ்ட்ரா ஐடியாவை சொல்லித்தரார். என்னவா? மாம்சத்தின்படி நான் நடந்தாலும் போர் செய்யும்போது மாம்சத்தின்படி போர் செய்ய மாட்டேன். லிசன் லிசன் லிசன். ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறார். அவரை பார்த்து சொல்லுங்க, உனக்கு அறிவு இருக்கா? நீ வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்றியா? இந்த தப்பு பண்ணுறியே, நீ நியாயமா? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? நீ நல்லா இருப்பியா? வருங்காலம். இது என்னது? மாம்சத்தின்படி செய்கிற போர். ஆவியின் போர் என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டியிருக்கிற சாத்தானை நான் கட்டுங்க. பவுலையா ரொம்ப நேரம் அப்படி பேச மாட்டார். டக்குன்னா பண்ணுவார், ஒரே பிரேயர் தான். இதை தான் அழைக்கிறார்
மாம்சத்தின்படி வாழணும், மாம்சத்தின்படி ப்ராப்ளம் வருது. How are you going to address it? You are going to address it in a spiritual way. இந்த ஸ்பிரிச்சுவல் வேல ப்ரே பண்ணா தான் அரண்களை நிர்மூலமாக்குவீர்கள். என்ன பண்ணுவீங்க? ஆமாம், இஸ்ரேல் கையில் ஒரு டெக்னாலஜி இருக்கான். அந்த டெக்னாலஜி என்னன்னா, ஒரு ஏவுகணை அவங்க நாட்டு மேலே வந்தால் அந்த ஏவுகணையை அடிக்கிறது மட்டும் இல்லை, இந்த ஏவுகணையை அனுப்புத ஒரு ஹெட் ஆஃபீஸு அங்கே போய் இன்ஃப்ராரெட் ரேஸை வச்சு அந்த டேட்டாவே அழிச்சிட்டு வந்துடுமா. இந்த ஒன்றையும் அடிச்சிச்சு, இது எங்கேருந்து தொங்குச்சோ அந்த வழியை கண்டுபிடிச்சி அழிச்சிட்டு வந்துச்சுன்னா, இனிமேல் அந்த இடத்துலேருந்து அணுகுண்டு ஏவுகணை விட்டாங்கன்னா அது எங்கே போகிறன்ற ரூட்டு தெரியாமல் அப்படியே அங்கங்கே சுற்றி தானாக வெடியுமா. எதை அட்டாக் பண்ணுறாங்க? அரண்களை. அந்த வேர்டு சொல்லுங்கள். எதை அட்டாக் பண்ணுறாங்க? அரண்களை. பிசாசு ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறான். அந்த மனுஷனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கவனிங்க, அந்த மனுஷன் மட்டும் இல்லை, இந்த மனுஷனை ஆட்டி படைக்கிறான சாத்தான், அவனோட டேட்டா பேஸே நீங்கள் அழிக்கிறீங்க. அரண்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. ஹெட் ஆஃபீஸ், சாத்தானுடைய ஹெட் ஆஃபீஸ் உடைக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதைத்தான் சொல்லுது, அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்குது. அதுக்கு எவ்வளோ டெக்னாலஜி, எவ்வளோலாம் தேவை தெரியுமா? ஆழத்தில் பூமிக்கு அடியில் அணுகுண்டுங்க வச்சுருக்காங்க இல்லை, பெரிய விமானம். அந்த மாதிரி விமானம் பறந்ததே கிடையாது. ராட்சச விமானத்தில் வந்து டன் கணக்கில் வெடிபொருள் நிரப்பி ஆழமாக தொலைச்சிட்டு உள்ளே போகிற பவரை யூஸ் பண்ணி ஒன்றே ஒன்று தான் போடுறாங்க. மொத்த பேஸே காலி. எப்படி நடக்குது? பலம். சொல்லுங்க என்னங்க? பலம். சொல்லுங்க என்னதுங்க? இந்த பலம் தான் நமக்கு தேவ பலம். சாத்தானை அடிக்கிறதுக்கு உங்க பலம் தேவையில்லை, தேவ பலம் வேண்டும். என் மகனே, கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் மாம்ச ரீதியான பிரச்சனைக்கு உன் தீர்வு உன் முழங்காலில் இருக்கிறது. in prayer, in your command. அந்த வேர்டு மறந்துடாதீங்க, command. முட்டி போட்டு அழுவதல்ல, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருக்கு விரோதமாக எழும்புற உன்னை கட்டுகிறேன். அரண்கள் நிர்மூலமாக்கப்படும். ப்ரே பண்ணும்போது 2 வெப்பன் புறப்பட்ட போது, ஒன்று நம்மை அட்டாக் பண்ணுகிறவனே அட்டாக் பண்ணுது, இன்னொன்று அட்டாக் பண்ணுகிறவனை ஆட்டி படைக்கிற பிசாசையும் அட்டாக் பண்ணுகிறது. தேவ பலத்தை கொடுக்குது. எத்தனை விசுவாசிக்க போறீங்க? எங்கள் போராயுதம், சொல்லுங்க, எங்கள் போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறது. It is going to pull down the strongholds. இழுத்து தள்ளுகிறது. சும்மா ஒரு குண்டு ஒரு ஓரமாக வெடிஞ்சதில்ல, கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் பண்ண பார்த்துருக்கீங்களா? அந்த பேஸே காணாமல் போயிடும். இனி அதுக்கு உதவாது, எதுக்குமே உதவாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போக முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் வல்லமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் யூஸ் பண்ண போறீங்க? எத்தனை பேர் பிரேயர் யூஸ் பண்ண போறீங்க? எத்தனை பேர் கட்ட போறீங்க? மத்தேயு 18:18 இதை தான் சொல்லுகிறது, பூலோகத்தில் ஏவைகளை கட்டுவீர்கள், அவர்கள் பரலோகத்தில் கட்டப்படும். அதனாலே தான் மெயின் சப்ஜெக்ட் 5th verseல சொல்றாரு, நாங்கள் தர்க்கங்களையும், அண்டர்லைன் பண்ணிக்கலாமா அந்த வேர்டு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. தேவனுக்கு விரோதமாய் ஒரு மேட்டிமை எழும்புகிறது என்றால், அந்த மேட்டிமையான மனிதனிடம் பணம் இருக்குதுன்னா அவருக்கு போய் வணக்கம் போடுவீங்களா? நம்ம ஐடியா, உன் மனசில் உள்ள என் தேவனுக்கு விரோதமாய் கிரியை நான் எப்படி அழிப்பேன் போய் அவருக்கு அட்வைஸ் பண்ணிப்பீங்களா? இல்லை, ஒரே ஒரு ப்ரேயர் போதும். இயேசுவின் நாமத்தினால என் இயேசுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற உன் நினைவுகளை கட்டுகிறேன். இது பேடா? இட் இஸ் குட். கிறிஸ்துக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்புனான்னா வாழவே முடியாதுங்க. அந்த மனுஷனை நீங்கள் காப்பாற்றுறீங்க. அவனுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுற ராங் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுறீங்க. எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி. இந்த மெயின் வசனங்க 5th verse, எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். We have become captive. நாம் அடிமைகளாக இருக்கிறோம். ஆமென். ஆனால் எதற்கு அடிமையாக்குகிறோம்? கிறிஸ்துக்கு. நான் அடிமை இல்லைன்னு சொல்லாதீங்க. சில பிள்ளைங்க மொபைலில் உள்ள கேமுக்கு அடிமை. பார்க்கறதுக்கு அடிமை மாதிரி காட்ட மாட்டான், அந்த கேம் விளையாடும் போது நீங்கள் பார்ப்பீங்க. சிலர் பணத்துக்கு அடிமை, சிலர் பாவத்துக்கு அடிமை, சிலர் இச்சைக்கு அடிமை, சிலர் குடிக்கு அடிமை, சிலர் ட்ரக்குக்கு அடிமை. அவர்கள் அனைவரையும் இழுத்து கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் மாற்றும்போது அவர்கள் எவ்வளவு வல்லமையாய் வாழ்வார்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு 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 ஊழிய செய்கிற ஒரு சகோதரர் சொல்லுவார், கிறிஸ்து தான் மொனார்க், அவர் தான் ராஜாதி ராஜா. அந்த ராஜாவோட காலில் நான் அடிமையாக கூட வாழ நற்பணிக்கிறேன்னு ப்ரே பண்ணுவார். ஒரு ஜீசஸ் இஸ் மை மொனார்க், அவரே தான் ராஜா. மொனார்க்னா என்னென்னா, அப்பா ராஜா, அப்புறம் அவங்க பையன் ராஜா, அப்புறம் அவங்க பையன் ராஜா, தான் மொனார்க்கி. வேறு யாரையும் ஆக முடியாது. நமக்கு ஒரே ராஜா, தலைமுறை தலைமுறையாக. எனக்கும் இயேசுதான் ராஜா, என் பையனுக்கும்
இயேசுதான் ராஜா. என் பேரனுக்கும் இயேசுதான் ராஜா. என் பிள்ளைகளின் 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 பிள்ளைகளுக்கும் இயேசுதான் ராஜா. அவருக்கு என்னை அடிமைப்படுத்துகிறேன். என்றைக்கு உங்களை கிறிஸ்துக்கு அடிமைப்படுத்தினீங்கன்னா சாத்தான் தலைமலியே விழும். கிறிஸ்து அடிமைகளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாயா என்ன திருப்பி போய் கிறிஸ்துக்கிட்ட அடிமையாக்குறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை பிரதர், நீங்கள் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறீங்க. ஒரு அடிமையை காசு கொடுத்து வாங்கும்படியாக ஒரு எஜமான் வந்திருக்கிறார். அவர் பெயர் இயேசு. அந்த இடத்துல பணம் செல்லாது பிரதர், ரத்தம் செல்லுகிறது, இயேசுவின் ரத்தம். ஏன்னா நீங்கள் உங்கள் உயிரையே பணயம் வைத்திருந்தீர்கள். இன்றைக்கு என்னை இயேசுக்கு நான் அர்ப்பணிக்கிறீங்கன்னா இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவர் ஆல்ரெடி பே பண்ணிட்டார். சாத்தாங்கையில் பே பண்ணிட்டார். திரும்பி அவர் உனக்கு காசு கட்ட வேண்டியதில்லை, மொத்தமாக கட்டிட்டார். இந்த அடிமைகள் தான் சூஸ் பண்ணோம். நான் இன்னிலேருந்து இயேசுக்கு அடிமைன்னா இயேசு அவர்களை வாழ வைப்பார். ஒரு ஊழியக்காரர் இந்த வசனத்தை படிச்சுட்டு ஒரு பெரிய சினிமா ஆக்டர், அவர் பேரே இயேசுவின் அடிமைன்னு வச்சுருப்பார். கரெக்டு தானே அங்கிள்? அவர் பேர் இயேசுவின் அடிமை. பேரே இயேசுவின் அடிமை. நல்லா இருக்குல்ல அந்த பேர்? ஆமாம், இயேசுக்கு அடிமையாக இருந்தால் நமக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் நாம் வேறு ஒருவருக்கு அடிமையாய் இருந்தோம். ஆமென். அவர் தாட்ஸ் should obey Christ. இன்னைக்கு நம்ம மனசு ஆண்டவருக்கு கீழ்ப்படிதா இல்லை மனசு அலைமோதுகிறதா? இந்த மனசை காத்தாடி போல பறக்க விட்டோம்னா யாரும் அறுத்தும் போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? திரும்பி அதை எப்படி பத்திரமா கொண்டு வருவீங்க? உங்கள் காத்தாடி அறுந்து போனதை யாருன்னா போய் பிடிச்சிருக்கீங்களா? காத்தாடி விடுகிறதில்லை. கடைச்சிருக்கா? முதல்ல ஊரை விட்டு ஊர் போயிடுமே, வேலி விட்டு வேலி போயிடுமே, வயல் விட்டு வயல் போயிடுமே, காடு விட்டு காடு போகுமே, மரம் விட்டு மரம் போய் மேலே டவரில் மாட்டியிருக்குமே. திரும்பி கொண்டு வர முடியுன்றீங்க? ரொம்ப கஷ்டம். கிழிஞ்சி ஐயோ எனக்கு பிடிச்ச கலராச்சே எல்லாம் ஓட்டினே. நம் நினைவுகள் அப்படி தான். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு அடிமையாக்கி பிறகு நீங்கள் பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் பத்திரமா கண்ட்ரோல் பண்ணுவார். தான் கண்ட்ரோலில் வச்சுருப்பார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. அப்போனா என்ன அர்த்தம்? உன் வழி என் வழி இல்லை, அதனால் உருப்படியாக என் வழிக்கு நீ வா. எத்தனை பேர் ஆண்டவர் வழிக்கு நம்பி வர போகிறீங்க? நான் எப்போதும் ஜீசஸ் கிரைஸ்ட்ல சொல்லுவேன், சாமி என் வழி ஒரு வேஸ்ட்டான வழி, அது எனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இல்லை, இருக்க போகிறதில்ல. அதனால் நான் உன்னுடைய வழிக்கு வருகிறேன். டுடே ஐ obey to your voice. Today I obey. Today I surrender myself to your ways. ஆமென். பவுல் மாம்சத்தின்படி ஊழியம் செய்கிறாரா? இல்லை. சொல்லுங்க, ஆவியின்படி ஊழியம் செய்கிறார். நம்ம இந்த மாம்ச ரீதியான காரியங்களுக்கு விரோதமாக நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ரட்சணம் என்னும் தலை சீரா. ரட்சணம்னா சும்மா பேருக்கு சொல்கிறீங்கன்னா ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டேன் அதனால் என் தலை காப்பாற்றப்படுது. நீதி என்னும் மார்க்கவசம், சும்மா பேசிட்டு போகிறதில்ல, நான் நீதியாக வாழ்வேன், என் மார்பு தப்பிக்கும். எப்படி? நீதி என்னும் மார்க்கவசம்னா என்ன? வாயில் சொல்லிட்டு போகிறதில்ல, நான் நீதியாக வாழ்வேன், என் மார்பு முக்கியமான பகுதி. ஹார்ட்டு, 2 நுரையீரல். ஆமாம், ஹார்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, நுரையீரல் அதோட இம்பார்ட்டன்ட். நம்ம வீலாவே உடஞ்சி ஒரு குத்துச்சுன்னா கூட அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறது கஷ்டம், உள்ளே குத்திக்கிச்சுன்னா. சத்தியம் என்னும் கச்சை. கரெக்ட் தானே? சத்தியமாக வாழ்ந்தோம்னா இடுப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா இடுப்பு போன்னு தேஞ்சிட்டா நிமிர கூட முடியாது, படுக்க தான். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஊழியம் செய்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா சமாதானமாக நடக்கலாம், போகலாம், வரலாம். சிம்பிள் கான்செப்டுங்க, உலகத்து மக்களுக்கு தெரியாது. ஆவியின் பட்டயமாகிய வேதவசனம். பட்டயம் எதுக்கு? உங்களை யாருன்னா தொட்டான் அவன் செத்தான், எதை வச்சு சாவடிப்பீங்க? வேதவசனம் பிரதர். வசனத்தை பேசுங்க பிரதர். உங்கள் கடனை எடுத்து வசனத்தை பேசுங்க, உங்கள் வியாதி எடுத்து வசனத்தை பேசுங்க. இதுதான். அப்புறம் லெஃப்டில் விசுவாசம் என்னும் கேடயம், ஃபெய்த். கேடயம் பார்த்துருக்கீங்களா? பெருசாக இருக்கும், அது உள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். மிலிட்ரிலாம் அதை வச்சுருப்பாங்க, அதை தடுப்பாங்க. வில்லு அம்பு துப்பாக்கி கூட தொடாது. ஃபெய்த் அதுதான். ஃபெய்த்னா உலகத்தில் உன் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த சைடு 1000 பேர் விழுட்டோம், நான் 1001. இந்த பக்கம் 10000 பேர், இந்த பக்கம் வந்தால் நான் 10001. என்னை அணுகாது. அதுதான் விசுவாசம். என் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. வாத என் கூடாரத்தை, என் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். பேசுங்க பிரதர். ஆமென். விசுவாசம் என்னும் கேடயம். ஒண்டர்ஃபுல்லா. இதை தான் பவுல் ப்ராக்டிஸ் பண்ணுறாராம். இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அரண்களை நிர்மூலமாக்கும். பில்லி சூனிய வேலை செய்யுமா? வேலை செய்யாது. மாந்திரிக வேலை செய்யுமா? வேலை செய்யாது. ஹல்லேலூயா.
ஆமென். எத்தனை பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? எவ்ரி ஆர்குமெண்ட் ஷுட் கம் அண்டர் பைபிள். மனசு சில நேரம் பல கேள்விகளை கேட்கும். சரி, மனசு ஏதோ கேட்குது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு வந்து இங்கே உட்காந்துக்கிறீங்க. மனசு 1000 கேள்வி கர்த்தருக்கு விரோதமாக கேட்குது. சரி விடு, அண்ணன் கூப்பிட்டாருன்னு வந்து உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் சொன்னோம், யார் கூப்பிட்டாரு, நான் இங்கே வரல, மனசே உன்னை அவர் காலில் விழ வச்சு இங்கே வந்து உட்காந்துக்கிறேன். ஐ சரண்டர் யூ டு மை காட், த கிரியேட்டர் காட், நம்மை படைத்த தேவனுக்கு. நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, பிறக்கும் போது எம் திறந்தா தெரியுமா, நீ நான் சைஸ் தெரியுமா, நீ ஒழுங்காக பாத்ரூம் போக தெரியுமா, உனக்கு யார் கற்றுக் கொடுத்தது, நான் தான். அது சொல்லும்போது நமக்கு உடனே சர்ன்னு வரும். அவங்க சொல்கிறது உண்மையாக தப்பா? உண்மை. எனக்கு தான் ஸ்டைலாக பேண்ட்டு போட்டு பெல்ட்டு போட்டு வாஷ்ரூம்னு பேரெல்லாம் சொல்கிறோம். போனோமே அப்போ நம்ம பெற்றோரை நம்ம இப்படி பேசும்போது, நம் கர்த்தர் தாயின் கருவிலே உருவேற்படுவதற்குமாக நம்மை சொல்லுங்க பேர் சொல்லி அழைத்தவர். ஹல்லேலூயா. நாங்களுக்கு ஒரு சீக்ரெட் கோடு சொல்கிறேன் கேளுங்க. அம்மா வயிற்றில் உருவாகும் போது ஒரு பேர் சொல்லி அழைச்சார். அப்போ நம்ம என்ன சைஸில் இருந்தோம் தெரியுமா? 1 நானோமீட்டர் சைஸ். இந்த பேப்பரை 1,00,000 முறை உரிச்சா ஒரு குட்டியூண்டு வருமே, அதான். அப்போ பேரிட்டு சொல்லும் போது உயிர் வந்துச்சான். அந்த பேர் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொன்னீங்கன்னா, செத்துட்டு ஆளை போய் கூப்பிட்டோம்னா அவன் வேஞ்சிப்பான். ஆனால் அந்த பேர் நமக்கு தெரியாத. கம்ப்யூட்டர் கோடில் வச்சாரா, டிஜிட்டில் வச்சாரா? இல்லை, ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஐடி இருக்கா இல்லையா? ஆஃபீஸில் வேலை செய்ய உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் மனப்பாடமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த நம்பர் தான் உங்களுக்கு. நம்பர் சொன்னீங்கன்னா போதும் எடுத்துடலான்றாங்க, நமக்கு தெரியல. அந்த ஒரு கோடு தான் பேரிட்டு அழைத்தார். அவருக்கு நம்மை அடிமைப்படுத்தலாமா? அதன் பிறகு வந்தான சாத்தான அவனுக்கு அடிமைப்படுத்தலாமா? ஏவாள் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரோட எலும்புலேருந்து கர்த்தர் படைச்சி ஒரு அழகிய பெண்ணாய் உருவாக்கின பிறகு எங்கேருந்தோ வந்தான ஃப்ராடு அவனை நம்பிட்டாங்க. படைத்த தேவனை மறந்தார்கள். இன்றைக்கி மூளையை பார்த்து சொல்லுங்கள், என்னை படைத்த தேவனுக்கு நான் அடிமை. தைரியமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை படைத்த தேவனுக்கு என் நினைவுகள் அடிமை. சொல்லுங்கள், என்னை படைத்த என் தேவனுக்கு நானும் என் நினைவுகளும் அடங்காத என் நினைவுகளும் இன்றைக்கு கீழ்ப்படிவோம் என்று உறுதியளிக்கிறோம். This may be a raw statement. This may be a hard statement. This may be a tough statement. This might be a blind statement. நடா குருட்டாட்டமா பிரேயர் பண்ற? ஆமா, குருட்டுன்னு சொல்றீங்களே, கண்ணு தெரியாத மதியீனமா எடுக்கிறேன்னு சொல்றீங்களே, இந்த மதியை உருவாக்கினவருக்கு நான் அடிமையாக இருந்தால் என்ன? என் கண் பார்வை உருவாவதற்கு முன்பாக என்னை படைத்த என் தேவனுக்கு நான் அடிமையாவதினால் என்ன? எப்படி சேலஞ்ச் பண்றாரு பாருங்க. கொரிந்து பட்டணத்தாரே, நீங்கள் நல்ல ஞானவான்கள் தான், அறிவாளிகள் தான், பட் யூ ஷுட் ஓபே டு காட்ஸ் வேர்ட். ஆமென். கார்னல் ரிலையன்ஸ் அண்ட் அவுட்வேர்ட் ரிலையன்ஸ், வெளிப்படையான விஷயங்களை அதிகமாக நம்புகிறது, வெளிப்படையான விஷயங்களை மாத்திரமே நம்புவது. சிலர் சொல்லுவாங்க, என்ன பணம் தெரியுமாயா, வாழ்ந்தா அவங்கள மாதிரி வாழணும், செத்தா அவங்கள மாதிரி சாகணும். நோ நோ நோ. வசனம் சொல்லுது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பாயிண்ட் டு நோட், நீங்கள் உலகத்தை ஆதாயப்படுத்த முடியாது. உலகத்தை ஆதாயப்படுத்த முடியாது. கார் எத்தனை பேருக்கு ஓட்ட தெரியாது? நீங்கள் என் கார் சாவி எடுத்துன்னு போய் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பத்திரமா போய் சேருவீங்களா? அப்படி தான் பிரதர் உலகம். கவனிங்க, அப்படி தான் உலகம், அப்படி தான் பணம், அப்படி தான் கோல்டு, அப்படி தான் சில்வர், அப்படி தான் உங்கள் வேலை. உலகத்தை ஆள போய் பிபியோடு வந்துடுறீங்க. உலகத்தை பணம் சம்பாதிக்க போய் கடன்காரன்ற பேரோட வரீங்க. உலகம் நாம் ஆளுவதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம தாத்தா வித்துட்டு போயிட்டாரு. இயேசு வந்து வாங்கி நம்ம கையில் கொடுப்பார். அப்போ தான் உலகத்தை நாம் ஆள முடியாது. உலகத்தை ஸ்டில் ஆளக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்னா, யூ ஷுட் ஹேவ் காட் வித் யூ. அப்பா, இந்த பிஸ்னஸ் பண்ணோமா, இந்த பிஸ்னஸில் கால் வச்சு பணத்தை மட்டும் தான் நான் பார்க்குறேன், அதுக்கு பின்னாடி என்னை கவுக்க போகுது, அதிலேருந்து யார் காப்பாற்றுறது? கெட்ட பேர் வருகிற போகுது, அதை யார் காப்பாற்றுவது? இஃப் யூ சரண்டர் டு காட், இஃப் யூ அண்டர்மைன் யுவர் செல்ஃப் டு த அத்தாரிட்டி ஆஃப் காட், யூ கேன் ப்ரிவைல். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்கு அடிமை? உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் அடிமை. தைரியமாக சொல்கிறீங்களா இல்லை நான் சொன்னேன்னு சொல்கிறீங்களா? பவுல் அப்போஸ்தலன் கீழ்ப்படிந்து சொல்லுங்க. த திங்ஸ் டு போஸ்ட், எல்லாருக்கும் பெருமை. பிள்ளைகளை பற்றி பெருமை, இந்த சட்டையை பற்றி பெருமை, கட்டினுக்கிற வாட்சை பற்றி பெருமை, சும்மா வந்துடுது. அழையாத வீட்டில் நுழையா விருந்தாளி போல் இல்லாமல் நுழைஞ்சிக்கிற விருந்தாளி ஒன்று உண்டுன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் பெருமை.
ஒருத்தர் சொல்கிறார், பணக்காரன் பிரியாணி சாப்பிட்றான்டா, நீ பழைய சாதம் சாப்பிட்ற, பெருமையாக குடி. எதுக்கும் பெருமை தான். உன்னோட அந்த ஒரு பிளேட் பிரியாணியும் என்னோட ஒரு புடி தண்ணி சாதமும் ஒன்றுன்றான். தே டீச் போஸ்ட்ஃபுல்னஸ், போஸ்டிங். பெருமை வந்து விடுகிறது, நிறுத்த முடியவில்லை. நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பார், என் முடி எப்படி இருக்கு பார், என் பேச்சு எப்படி இருக்கு பார். எல்லாருக்கும் பெருமை இருக்கிறது. இந்த பூமியில் 600 கோடி பேர் வாழ்கிறாங்களா, அத்தனை பேருக்கும் பெருமை இருக்கா? என்ன பண்ண போகிறீங்க? யாரை பற்றின பெருமை? எதிர் இருக்கிறவனோட நான் ஒஸ்தி என்கிற பெருமை. இப்போ லாஸ்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கணும், பெருமை உள்ளவனுக்கு தேவன். அப்போ எப்படி பெருமை பாராட்டுறது? அந்த பெருமை போக மாட்டுதே, நம்ம விட்டு நீங்க மாட்டுகிறது. பவுல் இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரப்போறாரு. கிறிஸ்துவை பற்றி பெருமை பாராட்டு. ஹல்லேலூயா. நான் போட்டிருக்கிற சட்டை சூப்பராக இருக்குது, இதை கொடுத்த என் ஆண்டவரை பற்றி பெருமைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கேன், என்னை படைத்த சொல்லுங்க ஆண்டவரை பற்றி பெருமையாக இருக்கேன். என் பாக்கெட்டில் இப்போ 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, இதை கொடுத்த ஆண்டவரை பற்றி பெருமைப்படுகிறேன். என் திருச்சபையில் இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, இதை கொடுத்த ஆண்டவருக்கு. We have to boast about God. This is the real boasting. Hallelujah. Amen. பெருமை என்பது நம்மை வளர வைக்க வேண்டும் என்றால், பெருமை உள்ள தேவன் எதிர்க்கிறார். அப்போ பெருமை உள்ள மனுஷன் என்ன பண்ணுவான்? ஒரு நாள் விழுந்துருவான்னு அர்த்தம். இந்த பெருமை போக மாட்டேது, வந்துருச்சு. அப்போ அந்த பெருமையை யூஸ் பண்ணி தான் ஆகணும். யார் பேரில் யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு என்கிற பேர். I will boast about God. சொல்லுங்க பார்க்கலாம், நான் கிறிஸ்துவை பற்றி பெருமை பாராட்டுவேன். எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல போறீங்க? நான் கிறிஸ்துவை பற்றி பெருமை பாராட்டுவேன். I boast about God. இதனால் நான் வெட்கப்படுவதில்லை. நீங்க கிறிஸ்டியனா? ஊரில் கேட்டா, நீ ஊருக்கு போனலம்மா, அங்கே கிறிஸ்டின் ஆகிட்டியம்மே. நானா? இல்லை தங்கச்சி கூப்பிட்டு போனா, அதான் வந்தேன். அங்கே ரொம்ப அந்த கையெல்லாம் தட்டி அல்லேலூயா பாடுவாங்களாமே, அவங்க பாடுவாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் பொண்ணுலாம் பாட மாட்டோம், சும்மா அப்படி ஒரு உக்காந்துட்டு வந்துடும். இல்லை அதே நீ சென்னை போனியம்மே, ஒரு 5 பவுன் நகை வாங்கினியம்மா. ஆமாம், அது இருக்கு பார். See, listen, we need to boast about Christ. ஆமாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். கைத்தட்டி பாடுவியா? நான் என் சவுண்டு தான் பெருசாக கேட்கும். இதை பேசுனீங்கன்னா you will prevail. Hallelujah. I am not ashamed. 8ஆம் வசனத்தில் சொல்றார், நான் இதை பற்றி வெட்கப்படுவதே இல்லை. வாவ். ஆமென். எஸ், ஆண்டவருக்கு கோடி நன்றி. கர்த்தர் நமக்கு நிறைய விஷயம் சொல்லி தருகிறார். நம்ம மனதை அவருக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு அவரை பற்றி மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை சொல்கிறார். ஹல்லேலூயா. கம்பேரிசனை பற்றி பேசுகிறார் பாருங்க. 12ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. தங்களை தாங்களே, ஒரு டீம் இருக்குது, அந்த டீமில் மாற்றி மாற்றி போடுறாங்க. அதாவது இவர் அவருக்கு துண்டு போடுறாரு, அவர் இவருக்கு துண்டு போடுறாரு. இவர் அவரை பெருசாக உயர்த்தி நோட்டீஸ் வைக்கிறாரு, அவர் அவரை உயர்த்தி தங்களை தாங்க பெருமையாக ஊரெல்லாம் வைக்கிறாங்க. இவர் அவருக்கு அண்ணனை வருகிறேன், தம்பியை வணங்குகிறேன், தம்பி பெரியவர், அண்ணன் பெரியவர் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. தங்களை தாங்களே மிச்சிக் கொள்கிறார்கள், தங்களுக்கு மிஞ்சி மெச்சிக் கொள்கிறார்கள். இது ஒரு மைண்ட் செட் தெரியுமா பிரதர் சிஸ்டர்? கவனிங்க, இதை தான் மீடியா இன்னைக்கு பண்ணின்னு இருக்குது. ஒன்றும் இல்லை, அதை ஒரு ஆளை பெருசாக அடிக்கிற மாதிரி, ஒத்தைக்கிற மாதிரி, ஃபைட் பண்ணுற மாதிரி, 4 பேரை காப்பாற்றுற மாதிரி ஒரு 100 மூவி, 100 காட்சி, 100 ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா ஜனங்க சொல்லுவோம், உண்மையிலே ஒரு அடிப்பார் போலே, ஒரு நாட்டை காப்பாற்றுற போல, அந்த படத்தில் காப்பாற்றினார, அந்த மூவியில் காப்பாற்றினார், அந்த நாடகத்தில் காப்பாற்றினார், அப்படி காப்பாற்றுற போலன்னு ஒரு மிஞ்சி அவரை வச்சிருவாங்க. வைக்கிறாங்களா? நடக்குதா? ஆனால் அவர் அவ்வளோ பெரிய ஆளா? இல்லை, இயேசு தான் அவ்வளோ பெரிய ஆள். நீங்களும் நானும் நம்மை மிஞ்சிக் கொள்வதற்கோ எந்த மனிதனை மிஞ்சி நினைப்பதற்கோ ஒன்றுமே இல்லை. தேவன் அளந்த பகிர்ந்த அளவு என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். We need to take kindly note this point. நம்முடைய மேன்மையை கிறிஸ்து பற்றி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்கிறார், மிஞ்சி போகிறதில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்கும் போது கூட மிஞ்சி போவது இல்லை, அளவை நாங்கள் கடந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. எஸ், மேன்மை பாராட்டல் நமக்கு கிறிஸ்துவை பற்றி தான் இருக்கிறது. 17th verseல தெளிவாக துல்லியமாக எக்ஸலண்ட்டாக சொல்லுவார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், இன்றையிலிருந்து என் மேன்மையே என் கர்த்தர் தான், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற மேன்மையை தவிர வேறு எந்த மேன்மையும் இல்லை.
ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். உலகத்திலே 2வது பெரிய திருச்சபை. அந்த பாஸ்டர் அந்த ஃபேமிலி பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட் பீப்புள், ஞானமாக பேசுவாங்க, அழகாக இருப்பாங்க, அந்தஸ்து பணம். அந்த பாஸ்டர் தன் கையில் பெரிய பைபிள் ஒன்று வச்சுருந்தார். அந்த பைபிளை தான் கையில் எடுத்துகிட்டு சொன்ன வார்த்தை எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறது. இந்த சபையினுடைய தலைமை போதகர் என்கிற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கு இந்த மேடையில் நின்று இருக்கவில்லை. உலகத்தில் உள்ள போதகர், முழு போதகர்கள் ஐக்கியத்தினுடைய தலைவன் என்கிற மேன்மையில் நான் நின்று கொள்ளவில்லை. என்னை அவரை ஏற்றுக்கொண்டாரே, என் பாவங்களை சிலுவையில் மன்னித்தாரே என்கிற மேன்மையோடு தான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னார். அப்பா, எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். ஒரு நாள் இந்த சபையினுடைய தலைமை போதகன் என்கிற பதவி என்னை விட்டு சத்தியமாக போகும், வேறொருவருக்கு போகும், சத்தியமாக போகும். உலக தலைவர்களின் தலைவன், உலக ஊழியர்களின் தலைவன் என்கிற பதவி என்னை விட்டு சத்தியமாக போகும். அவர் என்னை தெரிந்து கொண்டார் என்கிற பதவி என்னை விட்டு போகாது என்று மேன்மையுடன் இன்றைக்கு உங்களோடு பேச வந்திருக்கிறேன் அப்படின்னார். அப்பா, என்ன கரகோஷம்! ஒவ்வொருத்தருடைய வார்த்தையும் ஒவ்வொருடைய மனதையும் தொட்டார். அப்பா, இது பவுல் எழுதுறது. 600 கோடி பேரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் ஆண்டவர் அனுப்பிச்சார்னா பவுல் தான். புறஜாதிகளுக்கு ஜூவா இருந்தால் பேதுரு தான். அது சின்ன டீம். மொத்த பேருக்கும் சீனியர் பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் சால் சொன்னார், நான் கிறிஸ்துவை பற்றி மேன்மை பாராட்டும். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரம். யூ ஆர் த வெசல் ஆஃப் காட். நீங்களும் நானும் தேவனுடைய பாத்திரம். வி சரண்டர் அவர் செல்ஃப் டு காட். தேவனிடத்தில் இன்றைக்கு நாம் மேன்மை பாராட்ட ஒரு வழி ஒன்று இருக்கிறது. காட்ஸ் வெசல். வி நீட் டு பி ஸ்டெட்ஃபாஸ்ட். நாம் நேர்த்தியாய் செல்ல வேண்டும். வி நீட் டு ட்ராவல் அன்வேவரிங். எப்படி போக வேண்டும் என்பதை பேசி கற்றுக் கொடுத்த பவுல் கடைசியாக முடித்தார், நீ அவரை பற்றி தான் மேன்மை பாராட்டும். நான் மேன்மை பாராட்டுவேன் என்கிற எண்ணத்தோடு நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். திருச்சபையே, நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போமா? வாங்க, ஏஞ்சிக்கலாம். லெட்ஸ் போஸ்ட் அபவுட் காட். கர்த்தரை மேன்மை பாராட்டும். லெட்ஸ் சரண்டர் டு காட். கர்த்தர் கையில் நம்மை கீழ்ப்படிவோம். கர்த்தர் கையில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம் மத்தியில் வருகிறார். Thank you, Jesus. 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 Shikata rabata larakata rabo. ஷேரே ரேகே தேலே பேரேகே தேலே. நம்மை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கலாமா? திருச்சபையை, லெட் சரண்டர் அவர் செல்ஃப் டு காட். என்னை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த பலிபீடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பதாக லெட் சரண்டர் டு காட். தேவனுடைய பிரசன்னம் நம்மை தொட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் லெட் சரண்டர் டு காட். பலிபீடத்தில் என்னை படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு அன்பினையே கண்டு விரைந்தோடி
கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே ஆண்டு நடத்திடுவே ஆண்டு நடத்திடுவே. ஆம் தகப்பனே, இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில எங்களை நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் மேன்மை பாராட்டிக்கொள்ள எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. எல்லாமே நீர் தந்த ஈவு, எல்லாமே நீர் தந்த கிருபைப்பா. இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட இடைபெற்ற கிருபைகளுக்காக நன்றி. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில நீங்க வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதுக்காக அல்ல, உங்களை ஊன்றை கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார். இதற்கு முன்பாக கொரிந்து சபைக்கும் பவுல் மத்தியில் அநேக பிரிவினைகள் காணப்பட்டுச்சு. காரணம், அந்த சபை மக்கள் பவுலை ரொம்பவே ஏராளமாய் பேசினார்கள். அவர் தோற்றத்தை பார்த்து அநேக கடினமான வார்த்தைகளை பேசினதுனால பவுலுக்குள்ளவும் அநேக காயங்கள் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் கூட இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், இந்த அதிகாரத்தை கொடுத்தது கர்த்தர் தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்து உங்களை இடிப்பதற்காக அல்ல, உங்களை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, உங்களை பக்தி விருத்தியில் கட்டுவதற்காகவே நான் இந்த இடத்துல நாட்டப்பட்டு இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட நமக்கு முன்மாதிரியாக நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் நம்மை அழகாய் ஆவிக்குரிய ரீதியாக நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கும் கூட நாம் அவர்களுக்கு நாம் தோள் கொடுத்து நாம் அவர்களுடைய தரிசனத்தை சுமந்து கொண்டு நாம் ஓட வேண்டும். அநேக தடவை நமக்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் மத்தியிலும் கூட சில பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆரம்ப காலத்தில் நானும் ஜிஐ சபைக்கு வந்த போது எனக்கும் நிறைய ஆவிக்குரிய தாய் எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்களே, இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையே, இது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்கே, இல்லை நம்ம மார்னிங் டிவோஷன் போகிறத கூட குவிட் பண்ணிடலாமா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் என்னுடைய மாம்ச ரீதியாக. ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நான் வர வர ஆண்டவர் என்னோடு கூட இடைபெற்றார். ஆண்டவர் எனக்கு புரிய வைத்தார், இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் கர்த்தர் தான். அவர்கள் என்னை இடிப்பதற்காக அந்த வார்த்தைகளை சொல்லவில்லை, என்னை கட்டுவதற்காக, இன்னும் நான் ஆவிக்குரிய ரீதியாய் பலப்படுவதற்காக, இன்னும் கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இன்றைக்கும் ஒருவேளை உங்களுக்கும் என்னை போல ஏதாவது மனசுல காயங்கள் ஏதாவது இருந்தா, இல்லை ஆவிக்குரிய பெற்றோர்கள் மத்தியிலும், இல்லை உங்க ஜெபக்குழு தலைவர்கள் மத்தியிலும் ஏதாவது கசப்புகள் இருந்தா, இந்த வேளையில தேவனிடத்துல நம்ம நல்மனம் பொருந்தலாமா? நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். பவுல் சொன்னது போல இன்றைக்கு அந்த சாந்தத்தையும் அந்த தாழ்மையும் நாம் ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்திற்கு நாம் உட்பட்டவர்களாய் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையில நம்மை அப்படியே தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இப்பொழுது ஒரு நல் மனம் பொருந்துகிற ஒரு மன நிறைவையும் மன தாழ்மையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இந்த வேளையில் நம்ம விட்டு கொடுக்கும் போது நம்ம இருதயத்தில் இருக்கிற காயங்களை எல்லாவற்றையும் நம்ம தேவ சமூகத்தில் ஊற்றி விடுவோம். இப்பொழுதே கர்த்தர் ஒரு சமாதானத்தினால அவர் நம்மை நிரப்புவார். ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே
ஆசீர்வதித்தருளும். கல்வாரி அன்பீரையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரி அன்பீரையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கழுவிங்க இருதயத்தை. திருபலமா ஷபரி பலபர பலபர பலமாக்கரமா ஓரியாந்திர பலமோஷதரி நமாக்கரவரி வரபோதிரியாந்திர மாக்கரமா ஓரிஷாதரே தேனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடை பெற்று கொண்டிருப்பதற்காக நன்றி. எப்படி கொரிந்து சபை ஆண்டவரே பவுலோடு ஆண்டவரே நல்மனம் பொருந்தினது போல இன்றைக்கு GI 611 சபையாராகிய நாங்கள் ஆண்டவரே எல்லா பிரிவினைகளை நீக்கி போட்டு ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் மத்தியிலும் எங்களுடைய ஜெபக்குழு தலைவர்கள் மத்தியிலும் நாங்கள் நல்மனம் பொருந்துகிறோம் அப்பா. எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா கசப்புகள் வேற்றுமைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. அப்பா நீங்க தான்ப்பா இந்த அதிகாரத்தை ஆண்டவரை கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்க என்றைக்குமே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக எங்களுடைய அதிகாரிகளுக்கு ஆண்டவரை நாங்கள் உட்பட்டவர்களாக நாங்கள் நடப்போம் என்று இந்த வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அநேக தடவை நாங்க மிஞ்சி நாங்க மேன்மை பாராட்டி இருக்கிறோம்ப்பா. அப்பா நாங்க ஆண்டவரே எங்க இருதயத்துல அவங்களை அசட்டை பண்ணியிருக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில ஒரு விசையாக எங்களை நீங்க மன்னிங்கப்பா. எங்களை நீங்க மன்னிங்கப்பா. எங்களுக்கு மனம் திரும்புதலின் இருதயத்தை தாங்கப்பா. இனி நாங்க ஒரு நாளும் எங்களுடைய மாம்சத்தின்படி நாங்க மேன்மை பாராட்ட கூடாதுப்பா. எங்க மாம்சம் பலவீனமானது அப்பா. இனி நாங்க ஆவிக்குரிய ரீதியாக நாங்க எழுமணும், ஆவிக்குரிய ரீதியாக செயல்படணும் ஆண்டவரே. இந்த வேளையில கூட ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட ஒரு நல் மனம் பொருந்த நீங்க கிருபை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி 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 சுவாமி. இனி ஆண்டவரே அப்பா நாங்க எல்லா சூழ்நிலையிலும் எங்களுடைய அதிகாரிகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் நடப்போம் ஆண்டவரே. அப்பா இனி எங்களுடைய மாம்சத்தின்படி செயல்படாமல் ஆவிக்குரிய ரீதியாய் நாங்கள் செயல்படுவோம் என்று இந்த வேளையில நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம் அப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன். இப்பொழுது நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய ஜெபக்குழு தலைவர் இருந்தார்கள்னா நீங்கள் அவங்க பக்கத்தில் நீங்கள் நின்று கொள்ளலாம். அப்படி இல்லைனா இப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு முன்பாக அவர் நிற்பார். நம்ம அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நம்ம அநேக தடவை அவரை காயப்படுத்திருக்கோம், அவருடைய சொல்களை நம்ம அசட்டை பண்ணியிருக்கலாம். இந்த வேளையில் நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம அவர் கூட நல்மனம் பொருந்தலாம். அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய ஜெபக்குழு தலைவர்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது நீங்கள் ஹர்ட் பண்ணியிருந்தா. இப்பொழுது நம்மளுடைய போதகர் நமக்கு முன்பாக வந்து நிற்பார். நம்ம அவர்கிட்ட நம்ம ஒப்புரவாகலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் அனைவரும் உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். உமக்கு பிரியமில்லாமல் செய்தது, இயேசு ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறோம். உமக்கு நாங்கள் அடங்குகிறோம், உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். அப்போஸ்தலர்களுக்கு நாங்கள் அடங்குகிறோம். பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நாங்கள் அடங்குகிறோம். எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். உங்க முன்னாடி உங்களுக்கு முன்பதாக என் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். உம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உம்மோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு வழி செய்தபடியால் நன்றி. எங்களுக்கு நல்ல போதனைகள் கொடுத்தபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா
யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.